லண்டனிலிருந்து சென்னை திரும்பும் ஸ்டாலின். கையில் இருக்கும் மெகா சைஸ் ரிப்போர்ட். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் மட்டுமின்றி எதிர்க்கட்சியான திமுகவிற்கும் மிகப்பெரிய புயலை கிளப்பியுள்ளது. கட்சியில் பல அதிரடி மாற்றங்களை செய்ய லண்டனில் இருந்து வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம். எதிர்பாராத வெற்றி பெற முடியாதது ஏன் என்பது குறித்து, கட்சியின் தோல்விக்கான பின்னணி குறித்தும் ஆராய திமுக தலைமை கடந்த சில நாட்களுக்கு முன் அதிரடி களத்தில் இறங்கியது. இதற்காக அமைக்கப்பட்ட 36 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு தங்களது விரிவான மற்றும் கள ஆய்வு அறிக்கையை கட்சியின் தலைமைக்கு அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கையில் உள்ள விவரங்கள் தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் தூக்கத்தை கெடுத்துள்ளது என்றே கூறலாம். இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் லண்டன் சென்றிருந்த மு.க.ஸ்டாலின் இன்று மாலை துபாய் வழியாக சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து சேர்கிறார். விமான நிலையத்தின் அவருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, தலைமை நிலை செயலாளர் அன்பகம் கலை உள்ளிட்ட முக்கிய திமுக நிர்வாகிகள் பலர் நேரில் வந்து அவரை வரவேற்க உள்ளனர். அவரை வரவேற்பதற்காக 500க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் அதிகாலையிலே விமான நிலையத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் அசம்பாவிதங்களை தவிர்க்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக போலீசார் இணைந்து போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பணிகளை செய்ய உள்ளனர். தற்போது சென்னை அறிவாலய வட்டாரங்கள் இந்த உண்மை கண்டறியும் குழு கொடுத்த அறிக்கையின் தான் மிக முக்கியமான ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது. 36 பேர் கொண்ட இந்த குழுவினர் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் ரகசியமாகவும் நேரடியாகவும் சென்று தொண்டர்களிடமிருந்து கீழ்மட்ட நிர்வாகிகளிடமிருந்து தனித்தனியாக விசாரணை நடத்தி இந்த ரகசிய அறிக்கையை தயார் செய்துள்ளனர். அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல அதிர்ச்சி தகவல் திமுக தலைமையிலேயே உழுக்க உள்ளதாக அறிவாலய மூத்த நிர்வாகிகள் முணுமுணுக்கிறார்கள். பல மாவட்டங்களில் பல ஆண்டுகளாக கட்சியில் உச்சக்கட்ட பதவிகளையும் அரசு சலுகையும் அனுபவித்து மாவட்ட செயலாளர்களும் முக்கிய தலைவர்களும் கட்சிக்கு உண்மையாக உழைக்காமல் முதுகில் குத்திய விவகாரங்கள் தகுந்த ஆதாரத்துடனும் ஆடியோ மற்றும் வீடியோ சாட்சிகளுடன் பட்டியலிடப்பட்டுள்ளன. குறிப்பாக திமுக மிக எளிதாக வெல்லும் என்று கணிக்கப்பட்ட பல விஐபி தொகுதிகளிலும் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் மற்ற கட்சியினருடன் ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு செயல்பட்டது தற்போதைய விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. திமுக வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காகவே உள்ளூர் நிர்வாகிகள் திட்டமிட்டு வேலை செய்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கெல்லாம் மேலாக தேர்தல் பணிகளுக்காக தலைமை அனுப்பிய தாராளமான தேர்தல் நிதியை முறைகேடாக கீழ்மட்ட தொண்டர்களுக்கு தராமல், அது மட்டும் இல்லாமல் முறையாக பூத் கமிட்டி பணியாளர்களுக்கும் கொண்டு சேர்க்காமல் முக்கிய நிர்வாகிகள் பலரும் தங்களது சொந்த பைகளுக்கு சுருட்டிய அதிர்ச்சி புகார்களும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சொந்த கட்சி வேட்பாளரை தோற்கடிக்க தங்களுக்கு நெருக்கமானவர்களை வைத்து உள்ளடி வேலைகளை ஈடுபட்டது, கூட்டணி கட்சிகளுடன் எவ்வித ஒருங்கிணைப்பும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டது என அடுக்கடுக்கான புகார்கள் வந்த அறிக்கையில் பக்க வாரியாக விவரிக்கப்பட்டுள்ளன. வெளிநாடு செல்வதற்கு முன்பே இந்த அறிக்கையில் சில பகுதிகளை படித்து பார்த்த தலைமை துரோகம் செய்தவர்கள் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக தெரிகிறது. தற்போது சென்னை திரும்பியுள்ள மு.க.ஸ்டாலின் அறிக்கை முழுவதையும் ஆய்வு செய்துவிட்டு திமுகவில் பெரும் களை எடுப்பு நடத்த திட்டமிட்டுள்ளார். இதற்காக மு.க.ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இணைந்து ஒரு மாஸ்டர் பிளான் தீட்டியுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறிப்பது, கட்சி பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக நீக்குவது என பிளாக் லிஸ்ட் பட்டியல் தயாரிக்கப்பட்டதாம். இதனால் கட்சியின் சீனியர் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் மத்தியில் பெரும் படபடப்பு தொற்றிக்கொண்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் திமுகவினர் அதிரடி மாற்றங்கள் அரங்கேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற காணொளிக்கான எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும். நன்றி, வணக்கம்.